أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது சிறப்புகள் எடுத்து கூறப்பட்டு வந்தன. இன்றும் அது தொடரும். ஹஸ்ரத் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், திருக்குரானின் வசனம், அல்லதீனஸ்தஜாபு லில்லாஹி வர் ரசூலி மின் பஅதி மா அஸாபஹுமுல் கர்ஹ் லில்லதீன அஹ்ஸனு மின்ஹும் வத்தகவ் அஜ்ருன் அதீம். தங்களுக்கு காயம் ஏற்பட்டதன் பிறகும் அல்லாஹ்வினுடையதும் தூதருடையதுமான கட்டளையினை ஏற்றுக்கொண்டவர்களுள் தங்கள் கடமையினை நன்முறையில் நிறைவேற்றியவருக்கும் இறையச்சத்தை மேற்கொண்டவர்களுக்கும் பெரும் கூலி உண்டு. இது தொடர்பாக அவர்கள் உருவாவிடம் கூறினார்கள், எனது சகோதரியின் மகனே, உனது தந்தை ஹஸ்ரத் ஜுபைர் மற்றும் ஹஸ்ரத் அபுபக்கர் ஆகியோர் இம்மக்களில் அடங்குவார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போரின் போது துன்பம் ஏற்பட்டது. மேலும் இணை வைப்பவர்கள் சென்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் திரும்பி வருவார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அன்னார் இவர்களுக்கு பின்னே யார் செல்வார்கள் என்று கேட்டார்கள். அவர்களில் 70 நபர்கள் தாங்களே முன்வந்தார்கள். ஹஸ்ரத் உருவா கூறி வந்தார்கள், அவர்களுள் ஹஸ்ரத் அபுபக்கர் மற்றும் ஹஸ்ரத் ஜுபைர் ஆகியோரும் இருந்தார்கள். அபு சுஃபியான் உஹது போர் முடிவுறும் தருவாயில் பள்ளத்தாக்கில் இருந்தபோது, இனிவரும் ஆண்டுகளில் இதே நாட்களில் பத்ரு களத்தில் மீண்டும் போருக்கான வாக்குறுதி உள்ளது என்று கூறினார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அபு சுஃபியான் விரைவாக தன்னுடைய படையை அழைத்து கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டார். இதற்கு பிறகுள்ள சம்பவங்களை ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மது சாஹிப் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும் எண்ணத்துடன் உடனடியாக 70 சஹாபாக்கள் அடங்கிய ஒரு ஜமாஅத்தை, அதில் ஹஸ்ரத் அபுபக்கர் மற்றும் ஹஸ்ரத் ஜுபைர் ஆகியோரும் அடங்குவர், ஆயத்தப்படுத்தி குறைஷியர்களின் படைக்கு பின்னால் அனுப்பினார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், அன்னார் ஹஸ்ரத் அலி அல்லது சில அறிவிப்புகளின் அடிப்படையில் ஹஸ்ரத் சஅத் பின் வக்காஸ் அவர்களை குறைஷியர்களுக்கு பின்னே அனுப்பினார்கள். மேலும் அவர்களிடத்தில் குறைஷிய படை மதினா மீது தாக்குதல் தொடுக்கும் எண்ணம் கொண்டிருக்கவில்லையே என்பதை தெரிந்து வாருங்கள். ஒருவேளை அவர்கள் குதிரைகளில் சவாரி செய்தால் அவர்களது எண்ணம் நல்லதல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவேளை குறைஷிய படை மதினாவின் பக்கம் திரும்பினால் உடனடியாக அன்னாருக்கு தகவல் தருமாறு அவர்களிடத்தில் வலியுறுத்தி கூறினார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உணர்ச்சி பெருக்குடன், ஒருவேளை குறைஷியர்கள் இச்சமயம் மதினா மீது தாக்குதல் தொடுத்தால் இறைவன் மீது ஆணையாக நாம் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து அவர்களுக்கு அந்த தாக்குதலின் சுவையை சுவைக்கச் செய்வோம் என்று கூறினார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட மனிதர் அன்னாருடைய வழிகாட்டலின் கீழ் சென்றார்கள். மேலும் மிக விரைவாக குறைஷியர்களின் படை மக்காவை நோக்கி செல்கின்றது என்ற செய்தியை கொண்டு திரும்பி வந்தார்கள். ஹஸ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்களிடம், எம்முடன் உம்மே ஐமனை நோக்கி செல்லுங்கள், எவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்க செல்வார்களோ அதே போன்று நாம் அவர்களை பார்த்து வரலாம் என்று கூறினார்கள்.
அவர்கள், அதாவது ஹசரத் அனஸ் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் அவர்களிடம் சென்றடைந்த போது அன்னார் அழத் தொடங்கினார்கள். அவர்கள் இருவரும், தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்விடத்தில் உள்ளது எதுவாகிலும் அது அவனது ரசூலுக்கு சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அல்லாஹு தஆலாவிடம் இருப்பது எதுவாகிலும் அது அவனது தூதருக்கு சிறந்ததாகும் என்று எனக்கு தெரியும். ஆனால் தற்போது விண்ணிலிருந்து வஹி வருவது துண்டிக்கப்பட்டு விட்டது என்பதால் அழுதேன் என்று கூறினார்கள். ஹசரத் அனஸ் கூறுகிறார்கள், அவர்கள் அவ்விருவரையும், அதாவது உம்மு ஐமன் அவர்கள் அவ்விருவரையும் அழ வைத்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் அவர்களுடன் சேர்ந்து அழத் தொடங்கினர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பி வைத்துள்ளான். மேலும் நீங்கள் பொய்யன் என்று கூறினீர்கள். மேலும் அபுபக்கர் உண்மையாளர் என்று கூறினார். மேலும் அவர் தனது உயிர் மற்றும் பொருளால் என்னுடன் அனுதாபத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது குறித்து கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் ஒவ்வொருவரும் என்னை மறுத்தார்கள், ஆனால் அபுபக்கரை தவிர. அபுபக்கர் அவ்வாறு செய்யவில்லை. அவரிடத்தில் நான் எவ்வித கோணல் தன்மையையும் பார்க்கவில்லை என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி மட்டுமே கூறியுள்ளார்கள். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தில் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் மக்கத்து குறைஷியர்களுக்கு இடையே சமாதான ஒப்பந்தம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. மேலும் அபு ஜுந்தலை நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின் அடிப்படையில் திரும்ப அனுப்பிவிட்டார்கள். அந்நேரத்தில் சஹாபாக்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். இதனை பற்றி எடுத்து கூறியவாறு ஹசரத் மிர்சா பஷீர் அஹமது சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், முஸ்லிம்கள் இந்த காட்சியை கண்டு கொண்டிருந்தார்கள். மேலும் மார்க்கத்தின் தன்மானத்தினால் அவர்களது கண்களில் இரத்தம் இறங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் பொறுத்து கொண்டு அமைதி காத்தார்கள். இறுதியில் ஹசரத் உமர் அவர்களால் இருக்க முடியவில்லை. அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வந்து மேலும் நடுங்கிய குரலில் கூறினார்கள், தாங்கள் இறைவனது உண்மையான தூதர் இல்லையா என்று கேட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நிச்சயமாக என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள், நீங்கள் உண்மையில் இல்லையா, மேலும் நமது எதிரி பொய்யில் இல்லையா என்று கேட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம் ஆம், நிச்சயமாக அவ்வாறே ஆகும் என்று கூறினார்கள். உமர் அவர்கள், பிறகு நாம் நமது உண்மையான மார்க்கத்தின் விஷயத்தில் இத்தகைய இழிவினை ஏன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களது நிலையை கண்டு சுருக்கமான வார்த்தைகளில், பாருங்கள் உமரே, நான் இறைவனது ரசூலாவேன், மேலும் நான் இறைவனது நாட்டத்தை அறிபவனாவேன், மேலும் அதற்கு முரணாக செல்ல முடியாது, அவனே எனது உதவியாளன் ஆவான் என்று கூறினார்கள். ஆனால் ஹஸ்ரத் உமர் அவர்களது இயல்பில் இருந்த வேகம் சிறிது சிறிதாக அதிகரிக்க தொடங்கியது. அன்னார், தாங்கள் எங்களிடம் நாம் பைத்துல்லாஹ்வை வலம் வருவோம் என்று கூறவில்லையா என்று கேட்டார்கள். அன்னார், ஆம், நிச்சயமாக நான் கூறினேன். ஆனால் இந்த வலம் வருதல் நிச்சயம் இதே ஆண்டு நிகழும் என்றா கூறினேன் என்று கேட்டார்கள். உமர் அவர்கள், இல்லை, அவ்வாறு இல்லை என்று கூறினார்கள். அன்னார், பிறகு காத்திருங்கள், நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் மக்காவில் நுழைவீர்கள், மேலும் காபாவை வலம் வருவீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் அந்த உணர்ச்சி பெருக்கின் நிலையில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது குறிப்பிடும்படியான திகில் உணர்வு இருந்ததனால் உமர் அவர்கள் அங்கிருந்து விலகிச் சென்று ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களிடம் வந்தார்கள். மேலும் அவர்களுடனும் இதே விதத்தில் உணர்ச்சிகரமாக விஷயங்களை பேசினார்கள். ஹஸ்ரத் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்ததை போன்று பதில் கொடுத்தார்கள். ஆனால் அத்துடன் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுரையின் வடிவில், உமரே, பாருங்கள், நிலையாக இருங்கள், மேலும் இறைவனது ரசூலின் தோல் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற கையை விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் இறைவன் மீதானையாக நாம் எவரது கையில் நமது கையை வைத்திருக்கிறோமோ அந்த மனிதர் என் நிலையிலும் உண்மையாளராவார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், அச்சமயம் நான் உணர்ச்சி பெருக்கால் அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டேன். ஆனால் பிறகு எனக்கு மிகவும் வெட்கம் ஏற்பட்டது. மேலும் நான் தௌபாவின் வடிவில் இந்த பலவீனத்தின் கரையை சுத்தப்படுத்துவதற்காக அதிகமாக நஃபில் செயல்களை செய்தேன் என்று கூறினார்கள். அதாவது எனது இந்த பலவீனத்தின் கரை அகல நான் சதக்கா செய்தேன், நோன்புகளை நோற்றேன், உபரியான தொழுகைகளை தொழுதேன், மேலும் அடிமைகளை விடுதலை செய்தேன் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஸ்ரத் முஸ்லிம் மவுத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் எழுதியுள்ளார்கள்,
அன்னார் கூறுகிறார்கள், ஒருமுறை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள், நான் உங்களுக்கு அதிகமாக கட்டளையிட்டுள்ளேன். ஆனால் நான் உளத் தூய்மையுள்ள மக்களுக்குள்ளும் சில முறை தேவைகளின் ஆன்மாவை கண்டிருக்கின்றேன். ஆனால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள் நான் இந்த ஆன்மாவை ஒருபோதும் பார்க்கவில்லை என்று கூறினார்கள். எனவே ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தில் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போன்ற மனிதரும் கலங்கிவிட்டார்கள். மேலும் அன்னார் அதே கலக்கமடைந்த நிலையில் ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்றார்கள். மேலும் நாம் உம்ரா செய்வோம் என்று இறைவனது வாக்குறுதி நம்முடன் இல்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஆம், இறைவனது வாக்குறுதி உள்ளது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், இறைவன் நம்மிடம் அவன் நமக்கு உதவி ஒத்தாசை வழங்குவான் என்று வாக்குறுதி அளிக்கவில்லையா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், அளித்துள்ளான் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், பிறகு நாம் உம்ரா செய்தோமா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், உமரே, இறைவன் நாம் இதே ஆண்டு உம்ரா செய்வோம் என்று எப்போது கூறினான் என்று கேட்டார்கள். பிறகு அன்னார், நமக்கு வெற்றி கிடைத்துவிட்டதா என்று கேட்டார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள், இறைவனும் அவனது தூதரும் வெற்றி என்பதன் அர்த்தத்தை நம்மை விட நன்கு அறிவார்கள் என்று கூறினார்கள். ஆனால் உமருக்கு இந்த பதிலால் திருப்தி ஏற்படவில்லை. மேலும் அவர்கள் அதே கலக்கமடைந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் மக்காவில் வலம் வந்தவாறு நுழைவோம் என்று இறைவன் நம்மிடம் வாக்குறுதி வழங்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னார், ஆம் என்று கூறினார்கள். அன்னார், நாம் இறைவனது அடியார்கள் இல்லையா? மேலும் நம்முடன் இறைவனது வெற்றிக்கான வாக்குறுதி இல்லையா என்று கேட்டார்கள். அன்னார், இருக்கின்றது என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் உம்ரா செய்தோமா என்று கேட்டார்கள். அன்னார், இறைவன் இதே ஆண்டு உம்ரா செய்வோம் என்று எப்போது கூறினான்? இவ்வாண்டு உம்ரா செய்வோம் என்பது எனது கருத்தாகும். இறைவன் எதனையும் குறிப்பிட்டு கூறவில்லை என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், பிறகு வெற்றிக்கான வாக்குறுதி என்பதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவனது வெற்றி நிச்சயம் வரும், மேலும் அவன் அளித்த வாக்குறுதி என் நிலையிலும் முழுமையடையும் என்று கூறினார்கள். இவ்வாறாக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அளித்த அதே பதிலை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழங்கினார்கள். இந்த இரு அறிவிப்புகளில் உள்ள வித்தியாசம் இது மட்டுமே ஆகும். முந்தைய ஒரு அறிவிப்பு இதுவுமாகும். முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று ஹசரத் உமர் அவர்கள், பிறகு ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்றார்கள். மேலும் ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், விஷயம் அதுவேதான். ஆனால் முதலில் அபூபக்கர் அவர்களிடம் சென்றார்கள், பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். ஹசரத் அபு ஹுரைரா அவர்களிடமிருந்து அறிவிப்பு, 2 மனிதர்கள் ஒருவர் மற்றவரை தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள். ஒரு மனிதர் முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார். மேலும் ஒரு மனிதன் யூதர்களில் ஒருவராக இருந்தான். அந்த முஸ்லிம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனைத்து உலகங்கள் மீதும் சிறப்பம்சத்தை வழங்கியவன் மீது ஆணையாக என்று கூறினார். யூதனோ மூசாவுக்கு அனைத்து உலகங்கள் மீதும் சிறப்பை வழங்கியவன் மீது ஆணையாக என்று கூறினான். எனவே முஸ்லிம் இதனால் தனது கையை உயர்த்தினார். மேலும் யூதனது முகத்தில் அடித்தார். அந்த யூதன் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார். மேலும் அன்னாரிடம் முஸ்லிமுக்கும் அவனுக்கும் இடையே நடந்த விவகாரத்தை பற்றி எடுத்துரைத்தான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முஸ்லிமை அழைத்தார்கள். மேலும் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் இது குறித்து விசாரித்தார்கள். அவர் அன்னாரிடம் கூறியதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசாவை விட எனக்கு மேன்மையை கற்பிக்காதீர்கள் என்று கூறினார்கள். இந்த நபிமொழியின் விளக்க உரையில் எந்த முஸ்லிம் யூதனை கன்னத்தில் அடித்தாரோ அது அபூபக்கர் ஆவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று மதத்தவர்களது உணர்வுகளையும் அளவு கடந்து கருத்தில் கொண்டார்கள். ஒருமுறை ஹசரத் அபூபக்கர் அவர்களுக்கு முன் ஒரு யூதன், இறைவன் அனைத்து நபிமார்கள் மீதும் சிறப்பினை வழங்கிய மூசா அவர்கள் மீது நான் சத்தியம் செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அவனது கன்னத்தில் அறைந்தார்கள். இந்த சம்பவம் பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் அபூபக்கர் அவர்களை போன்ற மனிதனையும் திட்டினார்கள். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், கவனியுங்கள், முஸ்லிம்களின் ஆட்சி இருக்கின்றது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஹசரத் மூசாவுக்கு ஒரு யூதன் சிறப்பினை வழங்கினான். மேலும் எவ்வாறு பேசினான் என்றால், ஹசரத் அபூபக்கர் அவர்களை போன்ற மென்மையான உள்ளம் கொண்ட மனிதனும் கோபமடைந்து விட்டார்கள். மேலும் அன்னார் அவனை கன்னத்தில் அடித்து விட்டார்கள்.
ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவில்லை. மேலும் நீங்கள் இவ்வாறு ஏன் செய்தீர்கள்? அவன் நாடுகின்றவாறு கொள்கையை கொண்டிருப்பது அவனது உரிமையாகும். ஒருவேளை இது அவனது கொள்கை என்றால் அவன் அதனை கூற முடியும் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான ஹஸரத் அபூபக்கர் அவர்களது நேசம் பற்றிய குறிப்பை எடுத்துரைத்தவாறு ஹஸரத் முஸ்லிம் மவ்த் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது நேசமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்பின் நேசமாக இருந்தது. அன்னார் மதீனாவில் நுழைவதற்காக மக்காவிலிருந்து புறப்பட்ட அச்சமயமும் அன்னாரது தொடர்பு நேசத்தின் தொடர்பாக இருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹ் இன்னஹு கான தவ்வாபா என்ற வஹி இறங்கியது. அதில் அன்னாரது மரணத்தின் மறைவான செய்தி இருந்தது. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதினார்கள். மேலும் அதில் சூரா இறங்கியதை பற்றி குறிப்பிட்டார்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹ் தனது ஒரு அடியாரை தனது நட்பு மற்றும் பௌதீக முன்னேற்றத்தில் இருந்து ஒருவரை தேர்ந்தெடுக்க அனுமதி வழங்கியுள்ளான். மேலும் நான் அல்லாஹு தஆலாவின் நட்புக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளேன் என்று கூறினார்கள். இந்த சூறாவை கேட்டதும் அனைத்து சஹாபாக்களின் முகத்திலும் மகிழ்ச்சி வழிந்தோடியது. மேலும் அனைவரும் அல்லாஹ்வின் தக்பீரை கூற ஆரம்பித்தார்கள். மேலும் அல்ஹம்துலில்லா, தற்போது அந்த நாள் வருகின்றது என்று கூறலாயினர். ஆயினும் மற்ற அனைத்து மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தபோது ஹஸரத் அபூபக்கர் அவர்களுக்கு அழுகை வந்தது. மேலும் அன்னார் நிம்மதி இழந்து அழத் தொடங்கினார்கள். மேலும் அன்னார், யா ரசூலல்லாஹ், தங்கள் மீது எங்களது தாய் தந்தையர் மற்றும் மனைவி மக்கள் அனைவரும் அர்ப்பணமாகட்டும். தங்களுக்காக நாங்கள் அனைத்து விஷயங்களையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஒரு நெருங்கிய மனிதர் நோய்வாய்ப்பட்டால் ஆட்டினை அறுத்து பலியிடுவதைப் போன்று ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் தனது மற்றும் தனது உறவினர்களை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக முன்வைத்தார்கள். அன்னாரது அழுகையை கண்டு மேலும் இவ்விஷயத்தை கேட்டு சில சஹாபாக்கள், பாருங்கள், இந்த முதியவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூறலாயினர். அல்லாஹு தாலா எந்த ஒரு அடியாருக்கும் அவர் நெருக்கத்தை விரும்பவோ அல்லது பௌதீக முன்னேற்றத்தை விரும்பவோ உரிமை வழங்கியிருக்கின்றான். மேலும் அன்னார் இறை தொடர்பை விரும்பினார்கள். இவர் ஏன் அழுகின்றார்? இவ்விடத்தில் இஸ்லாத்தின் வெற்றிகளுக்கான வாக்குறுதி எடுத்துரைக்கப்படுகின்றது. எதுவரை எந்த ஆள் உமர் போன்ற கம்பீரமான சஹாபியும் இந்த வெளிப்பாட்டில் வியப்பினை வெளிப்படுத்தினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களது இந்த பதில்களை உணர்ந்தார்கள். மேலும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களது நிம்மதியின்மையை கண்டார்கள். மேலும் அன்னாரது திருப்திக்காக கூறினார்கள், அபூபக்கர் எனக்கு எந்த அளவுக்கு நேசத்திற்குரியவர் என்றால், ஒருவேளை அல்லாஹ்வை அன்றி வேறு எவரையும் நண்பனாக ஆக்குவது ஆகுமானதாக இருந்திருந்தால் நான் அவர்களை நண்பனாக ஆக்கியிருப்பேன். ஆயினும் தற்போதும் இவர் எனது நண்பராவார், மேலும் சஹாபி ஆவார் என்று கூறினார்கள். பிறகு கூறினார்கள், இன்றிலிருந்து அனைத்து மக்களின் வீடுகளில் மஸ்ஜிதை நோக்கி திறக்கின்ற ஜன்னல்களும் மூடப்பட வேண்டும், ஹஸரத் அபூபக்கர் அவர்களது ஜன்னலை தவிர. இவ்வாறு அன்னாரது நேசத்தை பற்றி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து கூறினார்கள். ஏனென்றால் இந்த நேசம் முழுமையானதாக இருந்தது. அது ஹஸரத் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வெற்றியின் செய்திக்கு பின் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரணத்தின் செய்தியை கூறியது. மேலும் அன்னார் தனது மற்றும் தனது நெருக்கமானவர்களின் உயிரின் பரிகாரத்தை, நாங்கள் இறந்து விடுகின்றோம், ஆனால் தாங்கள் உயிருடன் இருங்கள் என்று கூறினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்திலும் அபூபக்கர் அவர்கள் மேலான நேசத்தின் முன்னுதாரணத்தை காண்பித்தார்கள். ஆயினும் ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் சூர் குகையில் தனது உயிருக்காக கவலையை வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வெளிப்படுத்தினார்கள். மேலும் எனவேதான் அல்லாஹ் அவர்களுக்கு குறிப்பாக திருப்தியை வழங்கினான். மேலும் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் வெளிப்படுத்தினார்களோ அங்கெல்லாம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நேசத்தின் காரணத்தினால் வெளிப்படுத்தினார்கள். ஹஸரத் முஸ்லிம் மவ்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், நபிமொழிகளில் வருகிறது, ஒருமுறை ஹஸரத் உமர் மற்றும் ஹஸரத் அபூபக்கர் ஆகியோருக்கிடையில் ஒரு விஷயத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுவிட்டது. இந்த வாக்குவாதம் அதிகரித்துவிட்டது. ஹஸரத் உமர் அவர்களது இயல்பு கடினமானதாக இருந்தது. எனவே பிரச்சனை வீணாக வளரக்கூடாது என்பதற்காக அவ்விடத்தை விட்டு சென்று விடுவதே உகந்தது என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் கருதினார்கள். ஹஸரத் அபூபக்கர் அவர்கள் செல்ல முயற்சித்த போது ஹஸரத் உமர் அவர்கள் முந்தி சென்று, எனது கூற்றுக்கு பதிலளித்துவிட்டு செல்லுங்கள் என்று ஹஸரத் அபூபக்கர் அவர்களது மேலங்கியை பிடித்து கொண்டார்கள்.
ஹசரத் அபூபக்கர் அவர்கள் அதனை விடுவிக்க முயற்சி செய்தபோது அன்னாரது மேலங்கி கிழிந்து விட்டது. அன்னார் அங்கிருந்து தனது வீட்டிற்கு சென்று விட்டார்கள். ஆனால் உமர் அவர்களுக்கு என் மீது புகார் செய்ய சென்றுள்ளார்கள் என்ற சந்தேகம் உருவானது. அவர்களும் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தார்கள். அங்கு சென்று பார்த்ததும் அபூபக்கர் அவர்கள் அங்கு இருக்கவில்லை. ஆனால் அவர்களது உள்ளத்தில் வெட்க உணர்வு உருவாகிவிட்டிருந்தது. எனவே அன்னார், யா ரசூலல்லாஹ், என்னால் தவறு நேர்ந்து விட்டது. நான் ஹசரத் அபூபக்கர் அவர்களுடன் கடுமையாக நடந்து கொண்டேன். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் மீது அவர்களது எந்த தவறும் இல்லை, தவறு என்னுடையதே ஆகும் என்று கூறினார்கள். ஹசரத் உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றடைந்ததும் ஹசரத் அபூபக்கர் அவர்களிடம் சென்று, ஒருவர் ஹசரத் உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்கள் மீது புகார் கூறியுள்ளார்கள் என்று கூறினார். ஹசரத் அபூபக்கர் அவர்களது உள்ளத்திலும் நானும் எனது குற்றமின்மையை நிரூபிக்கச் செல்ல வேண்டும், விஷயம் ஒரு புறமாக ஆகிவிடக்கூடாது, நானும் எனது கருத்தை எடுத்து வைக்க ஏதுவாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ் அவர்களது கூட்டத்திற்கு சென்றடைந்ததும் உமர் அவர்கள், என்னால் தவறு நிகழ்ந்துவிட்டது, நான் அபூபக்கர் அவர்களுடன் வாக்குவாதம் செய்துவிட்டேன், மேலும் அவர்களது மேலங்கியை நான் கிழித்துவிட்டேன் என்று கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டதும் அன்னாரது முகத்தில் கோபத்தின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்களே, உங்களுக்கு என்ன நேர்ந்துவிட்டது? முழு உலகமும் என்னை மறுத்தார்கள், மேலும் நீங்களும் எனது எதிரிகளாய் இருந்தீர்கள். அச்சமயம் அபூபக்கர் மட்டுமே என் மீது ஈமான் கொண்டிருந்தார், மேலும் எல்லா விதத்திலும் எனக்கு உதவி புரிந்தார். பிறகு கவலையுடன், தற்போதும் நீங்கள் என்னையும் அபூபக்கரையும் விட்டுவிட மாட்டீர்களா என்று கூறினார்கள். அன்னார் இதனை கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹசரத் அபூபக்கர் அவர்கள் நுழைந்தார்கள். இதன் அடுத்த விளக்கத்தை எடுத்துரைத்தவாறு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உண்மையான நேசத்திற்கான உதாரணம் இதுவே ஆகும். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எவ்வாறு உள்ளே நுழைந்து அவர்கள் என்ன வழிமுறையை கையாண்டார்கள் என்பதன் முன்னுரையை எழுதியவாறு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் அவர்கள், இதுதான் உண்மையான நேசத்திற்கு முன்னுதாரணமாகும். யா ரசூலல்லாஹ், எனது தவறு இல்லை, உமரின் தவறுதான் என்று சாக்குப்போக்கு கூறுவதற்கு பகரமாக அன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்தில் கோபம் உருவாகிவிட்டது என்பதைக் கண்டு அன்னார் உண்மையான நேசர் என்ற நிலையில் இதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனது காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை ஏற்பட்டுள்ளது என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் உள்ளே வந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னே முழங்காலிட்டவாறு அமர்ந்தார்கள். மேலும், யா ரசூலல்லாஹ், உமர் அவர்களது தவறு இல்லை, என்னுடைய தவறுதான் என்று கூறினார்கள். பாருங்கள், ஹசரத் அபூபக்கர் அவர்கள் எந்த அளவுக்கு உண்மையான நேசராக இருந்தார்கள். அன்னாரால் அன்னாரது நேசத்திற்குரியவரது உள்ளத்திற்கு ஏற்பட்ட வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அன்னார் இதனை கண்டு, அதாவது உமர் அவர்கள் மீது கோபம் கொண்டுள்ளார்கள் என்பதை கண்டு அவர்கள் இதனால் மகிழ்ச்சி அடையவில்லை. பொதுவாக மக்கள் அவர்கள் தங்களது எதிராளிக்கு திட்டு விழுவதைக் கண்டு நன்கு திட்டு விழுந்தது என்று மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் உண்மையான நேசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உள்ளத்திற்கு வேதனை எந்த காரணத்தினாலும் ஏற்படுவதை விரும்பவில்லை. அன்னார், தான் குற்றவாளியாக ஆகிவிடுகிறேன், ஆனால் எனது நேசத்திற்குரியவரது உள்ளம் வேதனையடையக்கூடாது என்று கூறினார்கள். மேலும் மிகவும் பணிவுடன், யா ரசூலல்லாஹ், உமரது தவறு இல்லை, எனது தவறுதான் என்று கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவேளை ஹசரத் அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மனக்குறையை தீர்த்து வைப்பதற்காக, அன்னாரது உள்ளம் வேதனையடையக்கூடாது என்பதற்காக அநீதி இழைக்கப்பட்டவராக இருந்தும் அநீதி இழைத்தவராக ஆனார்கள் என்றால், ஒரு மூமின் அடியார் தனது இறைவனது திருப்தியை பெறுவதற்காக இறைவனது திருப்திக்கு மிக அருகில் உள்ள அந்த செயலை செய்யாமல் இருப்பது என்பது எவ்வாறு இருக்க முடியும்? அல்லாஹு தாலாவின் திருப்தியை பெறுவதற்கான செயல்களை செய்வதும் அல்லாஹு தாலாவை கோபப்படுத்தாமல் இருக்கும் செயலை செய்யாமல் இருப்பதுமே மூமினின் அடையாளமாகும். இது தொடர்பாக தனது உதாரணத்தை முன்வைத்தார்கள். பிறகு ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரிடத்தில் கூறுகிறார்கள், ஹசரத் உமர் அவர்கள் ஒருமுறை, ரசூலுல்லாஹ், இது தௌராத்தாகும் என்று கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வார்த்தைகளை கேட்டதும் அமைதியானார்கள். ஆனால் அதனை திறந்து அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். இதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தில் விருப்பமின்மையின் அடையாளங்கள் வெளிப்பட்டன. ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்ததும் அன்னார்
ஹஸ்ரத் உமர் அவர்கள் மீது கோபம் கொண்டார்கள். மேலும் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை தீயதாக கருதுகிறார்கள் என்பதை நீர் பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அவர்களது வார்த்தைகளை கேட்டதும் ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கும் இதன்பால் கவனம் ஏற்பட்டது. மேலும் அவர்கள் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகத்தை பார்த்தார்கள். மேலும் அவர்களுக்கும் அன்னாரது முகத்தில் கோபத்தின் அடையாளங்கள் தென்பட்டன. எனவே அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மன்னிப்பு வேண்டினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சம்பவத்தை ஒரு வசனத்தின் விளக்க உரையில் எடுத்துரைத்துள்ளார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கோபம் உமர் அவர்கள் தௌராத்தின் இஸ்லாமிய போதனைகளுக்கு புறம்பான ஒரு வசனத்தை படித்ததனால் வந்தது. தௌராத்தை ஏன் ஓதினார்கள் என்ற காரணத்தினால் அல்ல. ஒருவேளை எவருக்கும் அதன் விளக்க உரையை படிக்க ஆர்வம் இருந்தால் தப்சீரே கபீர் பாகம் 6 அதிகாரம் 100 வசனம் எண் 3 இதன் எஞ்சிய விளக்கமும் எழுதப்பட்டுள்ளது. அங்கிருந்து பார்த்து கொள்ளலாம். ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்கள் எவ்வாறு பின்பற்றி வந்தார்கள் என்பதற்கான ஆதாரத்தை ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்களது ஒரு சம்பவத்திலிருந்து பெற முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வஃபாத்துக்கு பிறகு சில அரேபிய கோத்திரங்கள் ஜக்காத் கொடுப்பதிலிருந்தும் மறுத்துவிட்டார்கள். எனவே ஹஸ்ரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் புரிய ஆயத்தமானார்கள். அச்சமயத்தின் சூழ்நிலை எந்த அளவுக்கு இக்கட்டானதாக இருந்தது என்றால் ஹஸ்ரத் உமர் போன்ற மனிதர் அந்த மக்களுடன் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார்கள். ஆனால் அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கூறினார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட அந்த கட்டளையை புறக்கணிப்பதற்கு அபு கஹாஃபாவின் மகனுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். இறைவன் மீது ஆணையாக, ஒருவேளை இந்த மக்கள் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒட்டகத்தில் மணியை கட்டும் ஒரு கயிற்றுக்கும் ஜக்காத்து கொடுத்து வந்திருந்தால் நான் அந்த கயிற்றையும் அவர்களிடமிருந்து பெற்றே தீருவேன். அவர்கள் ஜக்காத்து செலுத்தாதவரை நான் மூச்சும் வாங்க மாட்டேன் என்று கூறினார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹசரத் அபுபக்கர் அவர்கள், ஒருவேளை நீங்கள் இவ்விவகாரத்தில் என்னுடன் ஒத்துழைக்க முடியவில்லை என்றால் சந்தேகமின்றி ஒத்துழைக்க வேண்டாம், நான் தனியாக இருந்தே அவர்களை எதிர்ப்பேன் என்று கூறினார்கள். இது எந்த அளவுக்கு ரசூல் அவர்களின் கீழ்ப்படிதலாக இருக்கின்றது. மிகவும் அபாயகரமான சூழ்நிலையிலும் பெரும் சஹாபாக்களும் சண்டையிடுவதற்கு எதிராக ஆலோசனை வழங்கியிருந்தும் பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளையை முழுமைப்படுத்துவதற்காக அவர்கள் எல்லாவித அபாயத்தையும் தாங்கிக் கொள்வதற்காக ஆயத்தமாகி விடுகிறார்கள். அதே போன்று உசாமாவின் படையை தடுப்பது பற்றியும் சஹாபாக்கள் மிகவும் அழுத்தம் கொடுத்தார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள், ஒருவேளை எதிரிகள் மதினாவை வெற்றி பெற்று முஸ்லிம் பெண்களின் சடலங்களை இழுத்துச் சென்றாலும் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புவதற்காக ஆயத்தப்படுத்திய இந்த படையை என்னால் தடுக்க முடியாது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ஜாபீர் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை என்னிடத்தில் பஹ்ரைனின் செல்வம் வந்தால் நான் உங்களுக்கு இவ்வளவு இவ்வளவு மற்றும் இவ்வளவு கொடுப்பேன் என்று கையால் சைகை செய்து கூறினார்கள். ஆனால் அந்த செல்வமானது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு கிடைத்தது. பஹ்ரைனின் செல்வம் வந்ததும் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அறிவிப்பாளருக்கு அறிவிப்பு செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் அந்த அறிவிப்பாளர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பில் எவருக்கும் கடனோ அல்லது வாக்குறுதியோ இருந்தால் எங்களிடம் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்வித்தார்கள். இதனை கேட்டு நான் அவர்களிடம் சென்றேன். மேலும் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இன்ன வாக்குறுதி அளித்தார்கள் என்று இவர்கள் கூறினார்கள். எனவே ஹசரத் அபுபக்கர் அவர்கள் 3 மடங்கு நிரம்ப வழங்கினார்கள், அதாவது முழுவதுமாக அதிகரித்து வழங்கினார்கள். அலி பின் மதியனி அவர்கள் சுஃபியான் 2 கைகளையும் ஒன்றாக்கி நிறைய அளந்து இவ்வாறு வழங்கினார்கள். இவ்வாறாக 3 லப்பை வழங்கினார்கள் என்று கூறி வந்தார்கள். ஹசரத் அபு சயீத் ஹுத்ரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், பஹ்ரைனின் செல்வம் வந்ததும் நான் ஹசரத் அபுபக்கர் அவர்களின் அறிவிப்பாளர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவருக்கும் ஏதேனும் வாக்குறுதி வழங்கி இருந்தால் அவர்கள் வாருங்கள் என்று அறிவிப்பு செய்தவாறு கேட்டேன். மக்கள் ஹசரத் அபுபக்கர் அவர்களிடம் வந்தார்கள். அவர்கள் அவர்களுக்கு வழங்கினார்கள். பிறகு ஹசரத் அபு பஷீர் முஅஸ்னி வந்தார்கள். அவர்கள் கூறினார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு பஷீர் எங்களிடம் ஏதாவது வந்தால் எங்களிடம் வாருங்கள் என்று கூறினார்கள். எனவே ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவர்களுக்கு 2-3 கைகள் அளவுக்கு லப்பை நிரப்பி கொடுத்தார்கள். அதனை அவர்கள் 1400 திர்ஹத்திற்கு பெற்றார்கள். லப் என்பதற்கு 2 கைகளாலும் நிரப்பி கொடுப்பது ஆகும்.
ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் சஹாபாக்கள் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தையில் மூழ்கியிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அன்னார் தனது அடிமையிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினார்கள். அடிமை சிறிது நேரத்தில் மண்பாண்டத்தில் தண்ணீர் கொண்டு வந்தார். ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தனது 2 கைகளால் மண்பாண்டத்தை பிடித்தார்கள். மேலும் தாகம் தீர்ப்பதற்காக தனது வாய்க்கு அருகில் கொண்டு சென்றார்கள். அன்னார் பாத்திரத்தில் தேன் நிரம்பியுள்ளதையும் அதில் தண்ணீரும் கலந்திருப்பதையும் கண்டார்கள். அன்னார் அந்த பாத்திரத்தை வைத்து விட்டார்கள். மேலும் அந்த தண்ணீரை அருந்தவில்லை. பிறகு அடிமையை நோக்கி பார்த்தார்கள். மேலும் அவரிடம் இது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அந்த அடிமை தண்ணீரில் தேன் கலந்துள்ளது என்று கூறினார். ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் பாத்திரத்தை உன்னிப்பாக பார்க்க ஆரம்பித்தார்கள். சில நொடிகள் கழிந்திருக்கும். அன்னாரது கண்களில் இருந்து கண்ணீரின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார்கள். அழுது அழுது அன்னாரது குரல் மேலோங்கத் தொடங்கியது. மேலும் அன்னாருக்கு கடுமையான மயக்கம் ஏற்பட்டது. மக்கள் அன்னாரை கவனித்தார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் ரசூலின் ஹலிஃபாவே தங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று ஆறுதல் வழங்கத் தொடங்கினார்கள். தாங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக ஏன் அழுகிறீர்கள்? எங்களது தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும். தாங்கள் தேம்பி தேம்பி ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் அழுவதை நிறுத்தவில்லை. மாறாக அக்கம் பக்கத்தில் இருந்த அனைத்து மக்களும் அன்னாரை பார்த்து அழத் தொடங்கினார்கள். மேலும் அழுது அழுது அவர்கள் அமைதியாகவும் ஆகிவிட்டார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். அன்னாரது கண்ணீர் சிறிது குறைந்ததும் மக்கள் அன்னாரிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹலீஃபாவே, இவ்வாறு ஏன் அழுதீர்கள்? இறுதியில் தங்களை எது அழச் செய்தது என்று கேட்டார்கள். ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்கள் தனது ஆடையின் ஓரத்தால் கண்ணீரை துடைத்தவாறு தன்னை ஆசுவாசப்படுத்தியவாறு கூறினார்கள். நான் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மரண நோயின் நாட்களில் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது கைகளால் சில பொருளை விலக்கி வைத்தவாறு கண்டேன். ஆனால் அந்த பொருள் எனக்கு தென்படவில்லை. அன்னார் பலவீனமான குரலால் என்னை விட்டு விலகிவிடு, என்னை விட்டு விலகிவிடு என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் இங்கும் அங்கும் பார்த்தேன். ஆனால் ஒன்றும் தென்படவில்லை. நான், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஏதோ ஒரு பொருளை தங்களிடமிருந்து விலக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் காண்கின்றேன். தங்கள் அருகில் எந்த ஒரு பொருளும் தென்படவில்லையே என்று கூறினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கவனித்தவாறு கூறினார்கள், இது உண்மையில் உலகமாக இருந்தது. அது தனது ஒட்டுமொத்த அலங்காரம் மற்றும் பரிசுடன் என்னை நோக்கி வந்தது. நான் அதனிடம் விலகிச் சென்றுவிடு என்று கூறினார்கள். ஒரு ஆன்மீக காட்சியின் நிலை அன்னாரிடத்தில் ஏற்பட்டிருந்தது. விலகிச் செல் என்று அன்னார் இவ்வாறு கூறியதும் அது ஒருவேளை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடமிருந்து பாதுகாப்பு பெற்று விட்டார்கள் என்றால் என்ன? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வரவிருக்கின்ற மக்கள் என்னிடமிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று கூறியவாறு அது விலகிச் சென்று விட்டது. அபுபக்கர் சித்திக் அவர்கள் கவலையடைந்தவாறு தனது தலையை அசைத்தார்கள். மேலும் கவலை தோய்ந்த குரலில், மக்களே, எனக்கும் இந்த தேன் கலந்த நீரின் காரணத்தினால் அச்சம் உருவானது. இந்த உலகம் என்னை சூழ்ந்துவிடவில்லையே என்று எண்ணி நான் தேம்பி தேம்பி அழுதேன் என்று கூறினார்கள். அல்லாஹு தாலாவின் மீதான அச்சம் அவ்வளவு இருந்தது. ஈராக்கின் வெற்றிகளின் போது ஒரு விலைமதிப்புள்ள போர்வை கிடைத்தது. ஹசரத் ஹாலித் அவர்கள் படை வீரர்களது ஆலோசனையின் அடிப்படையில் அந்த போர்வையை அபுபக்கர் சித்திக் அவர்களிடம் பரிசாக அனுப்பி வைத்தார்கள். மேலும் இதனை தாங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், தங்களுக்காக அனுப்பப்படுகிறது என்று எழுதினார்கள். ஆனால் ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அதனை பெற்றுக்கொள்வதை உகந்ததாக கருதவில்லை. மேலும் தனது உறவினர்களுக்கும் வழங்கவில்லை. அவர்களுக்கு வழங்கினார்கள். எஞ்சியவை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் நாட்களில் எடுத்துரைக்கப்படும். தற்போது நான் 2 மர்ஹூம்களின் நற்குறிப்பை பற்றி கூற விரும்புகின்றேன். மேலும் பிறகு அவர்களது ஜனாசா காயிப் தொழுகையையும் தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். முதலாவது மதிப்பிற்குரிய சமியுல்லா சியால் சாஹிப் அவர்களுடையதாகும். அவர்கள் தஹ்ரீகே ஜதீதில் வக்கீலு ஸராஅத்தாக இருந்தார்கள். 89 வயதில் இறை விருப்பத்தால் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹு தஆலாவின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர்களது தந்தையார் ரஹ்மத்துல்லா சியால் சாஹிப் ஆவார்கள். சமியுல்லா சியால் சாஹிப் அவர்களது குடும்பத்தில் அஹ்மதியத் அவர்களது தந்தை ரஹ்மத்துல்லா சியால் சாஹிப் அவர்கள் வாயிலாக வந்தது. அவர்கள் ஹசரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீ அவர்களுடைய காலத்தில் 1938ஆம் ஆண்டு பையத் செய்தார்கள். அச்சமயம் சமியுல்லா சியால் சாஹிப் அவர்களது வயது 4ஆக இருந்தது. பையத் செய்தது பற்றி அவர்களுடைய தாயாருக்கு தெரிய வந்ததும் அவர்கள் தனது கணவனை விட்டுவிட்டார்கள். மேலும் அவர்களை தன்னுடன் கொண்டு சென்று விட்டார்கள்.
இந்த சம்பவம் ஹசரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் எடுத்து கூறப்பட்டதும் ஹுசூர் அவர்கள் அவர்களது தந்தையாரிடம் தாங்கள் வழக்கு தொடருங்கள், மேலும் பிள்ளையை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். எனவே வழக்கு தொடரப்பட்டு பிள்ளை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இவ்வாறாக அன்னார் தனது தந்தையாரின் மேற்பார்வையில் வளர்ந்து வந்தார்கள். மேலும் அவர்களே அன்னாரை நன்கு வளர்த்து வந்தார்கள். சமியுல்லா சியால் சாஹிப் அவர்களது தந்தையார் கலகங்களின் காலத்தில் கிழக்கு பஞ்சாபில் ஷஹீதானார்கள். அதற்கு பிறகு அன்னாரது அனைத்து அஹ்மதியல்லாத உறவினர்களும் அன்னாரை திரும்ப பெறுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஜமாஅத்தை விட்டு விலக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் அன்னார் அஹ்மதியத்தை விட்டுவிடவில்லை. 1949ஆம் ஆண்டு தாலிமுல் இஸ்லாம் ஸ்கூலில் மெட்ரிக் படித்தார்கள். 1954ஆம் ஆண்டில் தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் BA படித்தார்கள். பிறகு 1956ஆம் ஆண்டு லாகூரின் கவர்மெண்ட் காலேஜில் கணிதத்தில் MA படித்தார்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் கனடாவில் டாக்டராக இருக்கின்றார். மற்றொருவர் இஃப்திகாருல்லா சியால் சாஹிப் ஆவார்கள். ரபுவாவில் தஹ்ரீகே ஜதீதில் இன்சார்ஜாக இருக்கிறார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார்கள். 1949ஆம் ஆண்டு சியால் சாஹிப் அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். மேலும் மற்ற வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுடன் அவர்களது தேர்வு நடைபெற்றது, நேர்காணல் நடைபெற்றது. மேலும் ஹசரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தேர்வுத்தாளை முறைப்படுத்தினார்கள். அதற்கு பிறகு ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்களது வழிகாட்டலின் அடிப்படையில் அன்னார் உயர்கல்வி பெறுவதற்காக லாகூரில் தாலிமுல் இஸ்லாம் காலேஜில் இணைந்தார்கள். முதலில் அன்னார் BSc மற்றும் பிறகு MSc ஸ்டாட்டிக்ஸின் டிகிரியை பெற்றார்கள். 1953ஆம் ஆண்டில் அன்னாருக்கு அலுவலகங்களில் ஆரம்ப பணி நியமனம் செய்யப்பட்டது. பிறகு பல்வேறு அலுவலகங்களில் பணிபுரிந்தார்கள். 1960ஆம் ஆண்டு 63 வயது வரை சீராலியோனில் தொண்டாற்றும் நர்பாகியத்தை பெற்றார்கள். 1983ஆம் ஆண்டில் ஹசரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அன்னாரை வக்கீலு ஜராஅத் மற்றும் சன்அத் மற்றும் திஜாரத்தாக நியமனம் செய்தார்கள். 88லிருந்து 99ஆம் ஆண்டு வரை வக்கீலு தீவானாகவும் 99ஆம் ஆண்டிலிருந்து 2012ஆம் ஆண்டு வரை வக்கீலு ஜராஅத் மற்றும் சன்அத் மற்றும் திஜாரத்தாக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. மேலும் 2012ஆம் ஆண்டிலிருந்து மரணம் வரை அன்னார் வக்கீலு ஜராஅத்தாக இருந்தார்கள். அவர்களது பணிக்காலம் 69 ஆண்டுகளாக இருந்தன. அது தவிரவும் அஞ்சுமனின் மற்றும் தஹ்ரீக்கின் பல கமிட்டிகளில் மெம்பராகவும் இருந்தார்கள். மேலும் அவர்களது மனைவி சில பதிவு செய்யப்பட்ட கம்பெனிகளின் டைரக்டராகவும் இருந்தார்கள். அதேபோன்று ஹுத்தாமுல் அஹ்மதியாவில் முஹத்தமிமாகவும் நீண்ட காலம் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. அவர்களது மனைவி அமத்துல் ஹஃபீஸ் சியால் சாஹிபா கூறுகிறார்கள், 64 வருட திருமண வாழ்க்கையில் நான் அவர்களை மிகவும் நல்லவராகவும் அனுதாப உணர்வுள்ளவராகவும் இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு செலுத்தக்கூடியவராகவும் பார்த்திருக்கின்றேன். தனது எல்லா பணிகளிலும் தன்னை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். காலத்தின் ஹலிஃபாவின் கட்டளைகளுக்கு எல்லா விஷயத்தை விடவும் முதன்மை வழங்கி வந்தார்கள். கூறுகிறார்கள், எனக்கு திருமணமானதும் அவர்கள் ஆரம்பத்திலேயே என்னிடம் நான் ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தவனாவேன், மேலும் ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தவனின் மனைவியும் வாழ்க்கையை அர்ப்பணித்தவராவார் என்று எனக்கு புரிய வைத்தார்கள். பிறகு ஏழைகளை பராமரிப்பவராகவும் விருந்தினர்களை உபசரிப்பவராகவும் எங்களது வீட்டில் அந்த விருந்து உபசரிப்பு அதிகமாக நடந்தது என்று கூறுகிறார்கள். அவர்களது மகன் இஃப்திகாருல்லா சியால் சாஹிப் கூறுகிறார்கள், ஜமாஅத்துடனான விசுவாசம் மற்றும் நேசம் குழந்தை பருவத்திலிருந்தே அன்னாரிடம் மிக அதிகமாக இருந்தது. 1947ஆம் ஆண்டு கலகத்தின் போது அன்னாரது தந்தை ஷஹீதானதும் அவர்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்டார்கள். மேலும் கூறப்பட்டதை போன்று அவர்களது உறவினர்களில் அவர்களது தந்தை மட்டுமே அஹ்மதி ஆவார்கள். மேலும் தாயாரும் விட்டு சென்று விட்டார்கள். உறவினர்கள் அவர்களிடம், நீர் அஹ்மதியத்தை விட்டுவிட்டால் நாங்கள் உங்களது அனைத்து உலக மற்றும் கல்வி கட்டணங்களையும் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். ஆனால் அஹ்மதியத் மீதான நேசம் மற்றும் அஹ்மதியத்தின் உண்மைத்துவம் மீது உறுதியான நம்பிக்கை இருந்த காரணத்தினால் அவர்கள், ஒருவேளை நான் பசியால் மரணித்தாலும் பிறகும் கூட அஹ்மதியத்தை விட்டுவிட மாட்டேன் என்று பதிலளித்தார்கள். மேலும் பிறகு எப்போதும் தனது ஈமானில் நிலைத்திருந்தார்கள். வக்ஃபின் இந்த தொடர் எதிர்காலத்தில் அவர்களது சந்ததிகளிலும் தொடர வேண்டும் என்று அதீத விருப்பம் கொண்டவராக இருந்தார்கள். எனவே கூறுகிறார்கள், நான் வக்ஃப் செய்தபோது மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். மேலும் இங்கு லண்டன் வந்திருந்தார்கள். ஹசரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு தானே அதனை தெரிவித்தார்கள். ஹசரத் 4வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். உண்மையான வக்ஃப் இதுவே ஆகும். இந்த தொடர் எதிர்காலத்தில் சந்ததிகளிலும் தொடர வேண்டும். மார்க்க அல்லது பௌதீக கஷ்டங்கள் வந்தால் இறைவன் முன் குனிந்து விடுவார்கள். மேலும் அந்த கடினங்கள் தீர்வதற்காக மிக உருக்கத்துடன் துவாக்கள் செய்வார்கள்.
பிறகு மற்றொரு மகன் எழுதுகிறார்கள், நான் அவர்களது முழு வாழ்நாளிலும் ஒரு முறை கூட தஹஜுதை விட்டதாக பார்க்கவில்லை. ஏழைகளுக்கு இயன்றவரை உதவிகள் செய்வார்கள். அவர்களது வஃபாத்துக்கு பிறகு பல மக்கள் என்னிடம் வந்து, குறிப்பாக எங்களுக்கு ஏதேனும் எவ்விதத்திலும் பண தேவை இருந்தால் உடனடியாக அவர்களிடம் செல்வோம். மேலும் எப்பொழுதும் அவர் எங்களுக்கு உதவி செய்து வந்தார்கள் என்று குறிப்பிட்டார்கள். சில நேரங்களில் வீடுகளில் ஏதேனும் விவகாரங்கள் நேரிட்டால், மேலும் ஜமாஅத்தின் தொண்டுகளும் அதே நேரத்தில் இருந்தால், அந்நேரம் அவர்கள் ஜமாஅத்தின் பணிக்காக புறப்பட்டு விடுவார்கள். மேலும் தனது வீட்டு பிரச்சனைகளை அல்லாஹ்வினிடத்தில் விட்டு விடுவார்கள். அவர்களது மருமகள் கூறுகிறார்கள், எப்போதும் என்னை ஜமாஅத்துடன் அன்பு மற்றும் ஹிலாஃபத்துடன் விசுவாசமாக இருக்க பாடம் எடுப்பார்கள். மேலும் காலத்தின் ஹலீஃபாவின் நாவிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இந்த ஜமாஅத்தில் அன்னார் கூறுகிறார்கள், வக்ஃபின் ஆரம்ப நாட்களில் ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் சென்றபோது, அச்சமயம் சர்ச்சில் 80 வயதில் பிரதம மந்திரியாக ஆனார். மீண்டும் ஹசரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம், ஒருவேளை சர்ச்சில் 80 வயதில் பிரதம மந்திரியாக ஆக முடியும் எனும்போது, நீங்கள் ஜமாஅத்தின் தொண்டுகளை அத்தனை வருடங்கள் வரை ஏன் செய்ய முடியாது என்று கூறினார்கள். எனவே இந்த வார்த்தைகளால் கூறுகிறார்கள், நான் தற்சமயம் எத்தனை மக்கள் இருக்கின்றோமோ, இந்த குரூப்பில் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக இருக்கின்றோமோ, அவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்சம் 80 வருடங்களாவது நிச்சயம் இருக்கும். மேலும் அல்லாஹு தாலா 80 வருடங்கள் வரை தொண்டாற்றும் நல்வாய்ப்பை தருவானாக. எனவே சௌத்ரி ஹமீதுல்லா சாஹிப் அவர்களுடன் இருந்தவர்கள் ஆவார்கள். முஸ்லிஹுத்தீன் சாஹிப் இவர்கள் அனைவரும் 80ஐ விட அதிக வயது பெற்றிருந்தார்கள். இல்லை, இந்த முதல் குறிப்பு அவர்களுடைய மகனுடையதாகும். தற்போது அவர்களுடைய மருமகள் இவ்வாறு கூறுகிறார்கள், எனது சிறு வயதிலேயே எனது பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள். மேலும் மாமனாரின் வடிவில் எனக்கு தந்தையின் அன்பு அவர்களிடமிருந்து கிடைத்தது. 22 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் எப்போதும் அவர்களிடமிருந்து பரிவையும் தந்தையின் நேசத்தையுமே கண்டிருக்கின்றேன். அஹ்மதியத்தின் மீது உண்மையான நேசம் மற்றும் ஹிலாஃபத்துடன் ஆழமான நேசம் கொண்டவராக, ஏழைகளை பராமரிக்கக்கூடியவராக, விருந்தினர்களை உபசரிக்கும் மனிதராக, அமரும் போதும் எழும்போதும் அல்லாஹ்வின் திக்ர் செய்யும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக நன்றி செலுத்துபவராக, என்னுடைய பிள்ளைகளின் தர்பியத்திலும் பெரும் பங்கு வகித்தவராக இருந்தார்கள். அவர்களுக்கு திருக்குரானின் மொழியாக்கத்தை கற்றுக் கொடுத்து, மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது நூல்களை படிப்பதன்பால் கவனமூட்டி கொண்டிருந்தார்கள். மேலும் பிறகு தேர்வும் எடுத்து வந்தார்கள். கூறுகிறார்கள், பிள்ளைகள் தாதாஜானுடன் அமரும் போதெல்லாம் எப்போதும் ஜமாஅத்தின் வரலாறு மற்றும் ஹலிஃபாக்களின் பரிவு மற்றும் நேசத்தின் சம்பவங்களை எடுத்துரைப்பார்கள். சின்னஞ்சிறு குழந்தையும் ஒருவேளை வீட்டிற்கு வந்துவிட்டால் அவருக்கும் விருந்து உபசரிக்காமல் வீட்டிலிருந்து அனுப்ப மாட்டார்கள். பாசில் சாஹிப் துணை வக்கீலு ஜராஅத் எழுதுகிறார்கள், சமியுல்லா சியால் சாஹிப் மிகவும் அனுதாப உணர்வு கொண்டிருந்த மனிதராவார்கள். ஹிலாஃபத்துடன் அளவற்ற அன்பும் நேசமும் கொண்டிருந்தார்கள். அலுவலகத்தில் பணியாளர்களுக்கு பொருளுதவி செய்து வந்தார்கள். எப்போதும் காலத்தின் ஹலீஃபாவுடன் தொடர்பில் இருக்குமாறு வலியுறுத்தி வந்தார்கள். எப்போதும் இவ்வாறு கூறி வந்தார்கள், இந்த பாடத்தையே புகட்டி வந்தார்கள். ஜமாத்தின் ஒவ்வொரு பைசாவையும் பாதுகாக்க வேண்டும். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவது போன்று பைசா எங்கிருந்து வருகின்றது என்ற கவலை இருக்கக்கூடாது. உண்மையான கவலை பைசாவை பாதுகாப்பவர்கள் எங்கிருந்து வருவார்கள், அப்படிப்பட்டவர்கள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். பிறகு கூறுகிறார்கள், எப்போதெல்லாம் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அல்லது பணியாளர்கள் எவரும் அல்லது ஏதேனும் அஹ்மதியை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வந்தால் ஜமாத்தின் தொண்டுகளில் மிகுந்த அருள் உள்ளது என்று கூறி வந்தார்கள். மேலும் தொண்டாற்றுபவருக்கு அல்லாஹு தாலா எல்லையின்றி வழங்குகிறான். மேலும் அல்லாஹு தாலா சுயமே அவர்களது தேவைகளை முழுமைப்படுத்தி கொண்டே செல்கிறான் என்று கூறி வந்தார்கள். தன்னுடைய உதாரணத்தை கூறி வந்தார்கள், அல்லாஹ் எனக்கு அளவின்றி வழங்கியுள்ளான், என்னிடம் ஒன்றும் இருக்கவில்லை, மேலும் இது வக்ஃபின் அருள் மட்டுமே ஆகும் என்று கூறுவார்கள். நஸ்ரீன் ஹை சாஹிபா கூறுகிறார்கள், எங்களுடைய குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவராவார்கள். எனது தாயார் மற்றும் தந்தையார் எப்போதும் அவர்களுக்கு மிகவும் கண்ணியம் வழங்கி வந்தார்கள். அவர்களுக்கு மகள் யாரும் இருக்கவில்லை. நான் 7 அல்லது 8 வயதில் இருந்தபோது அவர்கள் மற்றும் பூப்பு என்னை தத்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு பிறகு திருமணம் வரை அவர்களுடன் இருந்தேன். இருவரும் என்னை எப்போதும் தனது மகளை போன்றே வைத்திருந்தார்கள். மேலும் குழந்தை பருவத்திலிருந்தே எனது எல்லா விருப்பங்களையும் கருத்தில் கொண்டார்கள். சிறந்த கல்வியை புகட்டினார்கள். எனது திருமணத்தை ஜமாஅத்தின் முரப்பியுடன் செய்து வைத்தார்கள். மஹ்மூது தாஹிர் சாஹிப் ஃபஸ்லே உமர் ஃபவுண்டேஷனின் செக்ரட்டரி கூறுகிறார்கள், ஒருமுறை நான் BA செய்திருந்த போது, மேலும் ஆரம்பத்தில் பணி நியமனம் செய்யப்பட்ட போது ஹசரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வழிகாட்டலின் அடிப்படையில் நான் MA படிப்பதற்காக அனுப்பப்படவிருந்தேன். அச்சமயம் அலுவலகத்தில் ஒருவர் ஹசரத் முஸ்லிஹ் மௌத் அவர்களிடம்,
இவரை தாங்கள் எம்ஏ படிக்க வைக்கிறீர்கள். இவர் எம்ஏ படித்துவிட்டு எங்கும் உலக பணியை செய்ய ஓடிவிட வாய்ப்பு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தினார்கள். அதற்கு ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் சியால் நன்றிக்கேடு காட்ட மாட்டார் என்று கூறினார்கள். இம்ரான் பாபர் சாஹிப் இவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தவராவார். தஹ்ரீகே ஜதீதின் சொத்துக்களின் மேற்பார்வையாளர் ஆவார். கூறுகிறார்கள், எனக்கு அவர்களுடன் 15 வருடங்கள் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதைவிட அதிகமாக உறுதியான தன்னம்பிக்கைக்கு எஜமானராக இருந்தார். ஜமாஅத்தின் பணிகள் தொடர்பாக ஒருபோதும் அரசாங்க அதிகாரிகளை சந்திப்பதற்கு அல்லது பேசுவதற்கு ஒருபோதும் தயங்கியதில்லை. மேலும் ட்ரெயினில் பயணம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. பயணத்தின் போது அவசியம் தப்லீக் செய்து வந்தார்கள். மேலும் பக்கத்தில் இருக்கும் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக உரத்த குரலில் செய்து வந்தார்கள். லுக்மான் சாஹிப் வக்கீலுல் மால் அவ்வல் கூறுகிறார்கள், ஹிலாஃபத்தின் குரலுக்கு தானும் லப்பை கூறியவராக இருந்தார்கள். மற்றவர்களுக்கும் கவனமூட்டி வந்தார்கள். தஹ்ரீகே ஜதீதின் அறிவிப்பு எப்போது செய்யப்பட்டாலும் உடனடியாக வந்து தன்னுடைய சந்தா போன்றவற்றை செலுத்துவார்கள், வாக்குறுதி கொடுப்பார்கள். ஷேக் ஹாரிஸ் சாஹிப் அவர்கள் தஹ்ரீகே ஜதீதில் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் வக்ஃபு செய்தபோது எனது ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் எனக்கு வழிகாட்டி வந்தார்கள். மிகவும் அன்புடனும் பரிவுடனும் நடத்தி வந்தார்கள். மிகவும் அச்சமற்றவரும் தைரியமிக்க வாழ்க்கையை அர்ப்பணித்தவராகவும் இருந்தார்கள். ஜமாஅத்தின் செல்வங்களை மிச்சப்படுத்துவதில் ஈடுபட்டு வந்தார்கள். மேலும் பிறகு ஹாரிஸ் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், 2015ஆம் ஆண்டு என்ஜினியர் ஜாவித் சாஹிப் சேர்மன் பாகிஸ்தான் யூனியன் கவுன்சில் இஸ்லாமாபாத்தில் இருந்து குறிப்பாக ரபுவாவின் சுற்றுப்பயணத்திற்கு வந்தார்கள். மற்ற முக்கியஸ்தர்கள் தவிர சியால் சாஹிபுடனும் அவர்களுக்கு சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சுருக்கமான சந்திப்பில் அன்னார் தப்லீகின் சந்தர்ப்பத்தை கையிலிருந்து நழுவ விடவில்லை. மேலும் அவர்களுக்கு மிகச் சிறந்த முறையில் தப்லீக் செய்தார்கள். அல்லாஹு தாலா மர்ஹூமுடன் கருணை மற்றும் மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. வாழ்க்கையை அர்ப்பணித்த அவரது மகனுக்கும் வக்ஃபை நிறைவேற்றும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. ஹிலாஃபத் மற்றும் ஜமாஅத்துடன் அவர்களது சந்ததிகளை ஒன்றிணைத்து வைப்பானாக. மேலும் அவர்களது உறவினர்களுக்கு நிம்மதியை வழங்குவானாக. அடுத்த குறிப்பு மதிப்பிற்குரிய சதீகா பேகம் சாஹிபா அவர்களுடையதாகும். இவர்கள் அலி அஹமது சாஹிப் மர்ஹூம் முஅல்லிம் வக்ஃபே ஜதீதின் மனைவி ஆவார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் 85 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அப்துல் ஹாதி தாரிக் சாஹிப் இவர்களது மகன் ஜமாஅத்தின் முரப்பி ஆவார்கள். மேலும் ஜாமியா அஹ்மதியா கானாவில் ஆசிரியர் ஆவார்கள். இவர்கள் காதியானுக்கு அருகில் பிறந்தார்கள். அவர்களது தந்தை அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் இளமையிலேயே 1944ஆம் ஆண்டில் வஃபாத்தானார்கள். முஸ்லிம் மௌத் அவர்கள் இவர்களது விதவை தாயார் நவாப் பிபி சாஹிபா மற்றும் பிள்ளைகளை தனது கண்காணிப்பில் கொண்டு வந்தார்கள். காதியான் அழைத்து கொண்டதும் ஹசரத் நவாப் அமதுல் ஹஃபீஸ் பேகம் சாஹிபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவர்களை தங்களது பங்களாவில் வைத்து கொண்டார்கள். மேலும் அதாவது முரப்பி சாஹிப் கூறுகிறார்கள், எனது நானி ஹசரத் நவாப் அமதுல் ஹஃபீஸ் சாஹிபா அவர்களுக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இவ்வாறாக பிறகு இந்தியா பிரிவினைக்கு பிறகு அவர்கள் கூறுகிறார்கள், எனது நானியை ஹசரத் முஸ்லிம் மௌத் அவர்கள் தனது பிள்ளைகளுடன் நாசிராபாத் சிந்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு வளர்ந்து வந்தார்கள். பிறகு ஹசரத் மியா அல்லாதத்தா சாஹிப் அவர்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீல் இஸ்லாம் அவர்களது மருமகளாக இருந்த ஒரு சஹாபி ஹசரத் மசீமுல் இஸ்லாம் அவர்களது மருமகளாக இருந்தார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவரது மனைவியாக இவர்கள் இருந்தார்கள். வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவரது தாயாராக இருந்தார்கள். அன்னார் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த கணவருடன் வக்ஃபின் முழு ஆன்மாவுடன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவரை போன்று வாழ்வை கழித்து வந்தார்கள். மேலும் எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலையிலும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த கணவருடன் ஒத்துழைத்தார்கள். வாழ்நாள் முழுவதும் எவரிடமும் எப்போதும் எதனையும் நாடியதில்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. எண்ணற்ற சிறப்புகளுக்கு எஜமானராக இருந்தார்கள். அவற்றில் குறிப்பாக பணிவு, இறைவணக்கம், எளிமை, விருந்து உபசரிப்பு, மென்மையான இயல்பு, எளிய சிக்கனமான வாழ்க்கை, திரைமறைவு, பொறுமை, அளவற்ற தன்னம்பிக்கை ஆகியவற்றை கொண்டிருந்தார்கள். வாழ்நாள் முழுவதும் ஒருபோதும் எவரிடமும் எவ்வித குறையையும் முறையீட்டையும் செய்யவில்லை. மேலும் ஒருபோதும் எவரது தீமையையும் எடுத்துரைத்ததில்லை, தீமை செய்ததும் இல்லை. நம்மவர் மற்றும் மாற்றார்களிடமும் நேசம் மற்றும் உள தூய்மையுடன் நடந்து கொள்வார்கள். ஐவேளை தொழுகை மட்டுமின்றி முறையாக தஹஜ்ஜுதையும் பேணி வந்தார்கள். அதே போன்று திருக்குரானை ஓதுவதையும் முறையாக செய்து வந்தார்கள். மேலும் இறுதி நாட்களில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதிலும் சரியான முறையில் தொழ முடியாமல் இருந்தபோது, மௌலா ஆத்தினி செஹத், என் இறைவா எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, மேலும் உன்னை சரியான முறையில் வணங்க முடிகின்ற அளவுக்கு தைரியத்தை தந்தருள்வாயாக என்று துவா செய்து வந்தார்கள். பின்விட்டு சென்றவர்களில் அவர்களுக்கு 2 மகள்களும் 3 மகன்களும் இருக்கின்றார்கள். நான் கூறியது போன்று ஒரு மகன் அப்துல் ஹாதி தாரிக் சாஹிப் ஜமாஅத்தின் முரப்பியாக இருக்கின்றார் கானாவில்.
மேலும் அங்கு செயற்களத்தில் இருப்பதனால் தனது தாயாரின் ஜனாதாவில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவருக்கும் பொறுமை மற்றும் தன்னம்பிக்கையை வழங்குவானாக. அவர்களது நன்மைகளை தொடரச் செய்யும். மேலும் மர்ஹூமாவுடன் மகுஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவர்களது அந்தஸ்தை உயர்த்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.